ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் ஃபாரஸ்ட்ட ஹைதராபாத் கவர்மெண்ட் அழிக்கிறதுக்கு ஜேசிபி எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சதோட நிக்கல. இந்த 400 ஏக்கர் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைதராபாத் யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கு. இந்த ஃபாரஸ்ட்ட அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் அங்க புரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இத பத்தி ஒரு பெரிய லெவல்ல பேசியிருக்கணும். ஆனா, எந்த ஒரு மீடியா சேனல்ஸும் பெருசா பேசவே இல்ல. யூடியூப் அல்காரிதமே இத எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னா, அங்க நடக்கிற பிரச்சனைய இங்க இருக்கிற தமிழ்நாடு ரீஜியனுக்குள்ள காட்டவே இல்ல. நானும் ரீசென்ட்டா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷனே கேப்சர் பண்ணவே முடியல. இதுக்குன்னு மெனக்கிட்டு அந்த ரீஜினல் போய், அந்த ரீஜியன்ல இருந்து டிரான்ஸ்லேஷன் எடுத்து, அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ஃபர்மேஷனே கேதர் பண்ற அளவுக்கு இருந்தது. இது ஏன் இவ்ளோ டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நியூஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு மத்த எல்லா பிரச்சனையும் பத்தி பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 400 ஏக்கர் ஃபாரஸ்ட் ஏகப்பட்ட உயிரினங்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. மனுஷங்க கிடையாதுங்க. இங்க இருக்கிற எல்லா விலங்கு, பறவைகள் எல்லாமே இங்க இருக்கு. அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே புரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புரொட்டஸ்ட்ட உடைக்கணுன்றதுக்காக அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், 100 பேர்ன்னு சொல்லிருக்காங்க. எக்ஸாக்ட்டான கவுண்ட்ல எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. பட் அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இத நாங்க நிறுத்துற வரைக்கும் எங்களோட புரொட்டஸ்ட்ட நிறுத்த மாட்டோம்னு சொல்லி அத்தனை பேருமே இன்னும் அங்க புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இத பத்தி எதுவுமே கண்டுக்காத மாரி மத்த மீடியா சேனல்ஸ் இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம ஊர்ல நடந்தா அது பிரச்சனையா? வெளியே ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ, இல்ல வெளியே இருக்கிற ஸ்டூடண்ட் ஏதோ புரொட்டஸ்ட் பண்ணாலோ, இல்ல அங்க இருக்கிற காட்ட அழிச்சாலோ அது நமக்கு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற காடு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதோ, இல்ல அந்த ஒரு ஸ்டேட்டோடதோ மட்டும்லாம் கிடையாது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு காடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சொத்து மாரி தான். ஏன்னா, அங்கருந்து வர ஆக்ஸிஜனை நம்ம சுவாசிக்க மாட்டோமா? அந்த ஊர்க்காரன் மட்டும் தான் அந்த காத்த சுவாசிச்சுட்டு இருக்கான். புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அவ்வளோ ஸ்டூடெண்ட்டும் சும்மா புரொட்டஸ்ட் பண்ணல. அங்க நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையுமே வீடியோவா எடுத்து Instagram, YouTubeலன்னு எல்லாத்துலயுமே போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஒன் வீடியோ கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்டு மை மைண்ட் அப்படின்னா, ஒரு நைட்ல அந்த ஃபாரஸ்ட் அழிக்கிறதுக்காக ஜேசிபி வச்சு மரத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பறவை கத்துற சவுண்டு, அப்புறம் அங்க இருக்கிற ஏதோ ஒரு மிருகம் கத்துற சவுண்ட் எல்லாமே அவ்ளோ பயங்கரமா அலறலா கேட்டுட்டு இருக்கு. அண்ட் இத இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மைண்ட் டிஸ்டர்பிங்கா இருந்தது. அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க YouTubeல சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்ல Instagramல சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் இதுல அத அட்டாச் பண்ண போறது கிடையாது. ஏன் ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னா, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ என்னோட டைம் இதுதான். இப்பதான் அத நான் பார்த்தேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணலான்னு டீட்டெயிலா சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அண்டு இந்த மாரி பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்து இந்த பிரச்சனையை கிளியரா சொல்லணும் அப்படின்னா, ஹைதராபாத் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு 400 ஏக்கர் ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட்டோட பேர் கஞ்சோவா சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஃபாரஸ்ட்டை டீஃபாரஸ்டேஷன் பண்ணி அது மேல ஐடி கம்பெனிஸை கொண்டு வரதா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்கு. இதை டிசைட் பண்ணால் ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட் அழிக்கிறதுக்கு அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி இருக்கிற மக்கள் கிட்ட கம்ப்ளீட்டாக ஒப்பீனியன் கேட்கணும். இதை தாண்டி என்விரான்மெண்டல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்டல் கிட்ட இருந்து ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கணும். இவ்வளோ அப்ரூவல் வாங்கினாலும் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னல, இங்க இருக்கிற கவுண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட்டில் எவ்வளோ உயிரினங்கள் வாழுது, அப்புறம் என்ன டைப் ஆஃப் அல்லது என்ன ஸ்பீசிஸ், அதாவது என்ன வகையான செடிகள் எல்லாமே இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் அழிச்சிட்டா இது மறுபடியும் எங்கே வரும்ன்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 600 விலங்கு ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கு. அதில் பாம்பு இருக்குது, தேள் இருக்குது, மான் இருக்குது, மயில் இருக்குது, ஏகப்பட்ட பறவைகள் இருக்குது, சின்ன சின்ன பூச்சி இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் 400 ஏக்கர் காட்டில் அழிச்சிட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற 600 விலங்குகள்லாம் எங்கே போகும்? என்ன பண்ணும் எனக்கு புரியல. மறுபடியும் அது ஊருக்குள்ளே வருமா? இல்லை அந்த உயிரினங்கள்லாம் வாழவே கூடாதுன்னு நீங்கள் மறுபடியும் கொன்றுவீங்களா? இதுக்கு பேர் என்ன? இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைதராபாத்லக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ ஹைதராபாத் ஆல்ரெடி கொஞ்சம் டெவலப்பான சிட்டி. கொஞ்சம் இல்லை, ஆல்ரெடி ஒரு மேஜர் சிட்டி தான் அது. இந்த மேஜர் சிட்டியில் இருக்கிற ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அழிக்கிறதுன்றது, அங்கேருந்து நீங்கள் கிடைக்கிற ஆக்சிஜன் சப்ளையை மொத்தமாக நீங்களே கட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சமம். இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ண போன ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு போய் வச்சதும் அதை விட பெரிய தப்பு தான். அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணவே இல்லை. அவன் அந்த ஊரில் இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற மிருகத்துக்காக தான் போய் சண்டை போட்டிருக்கான்.
இங்கே வந்து இவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் கொண்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக அவன் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கான். அண்ட் இது வந்து சாதாரண ஒரு ப்ரொடெஸ்ட் கிடையாது. நான் அந்த கிளிப்பிங் அண்ட் ஃபுட்டேஜை கூட போடுறேன். எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்து அங்கே உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு காமன் மேனும் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே என்னால் சல்யூட்டுன்ற வார்த்தையை தான் சொல்ல முடியும். நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நமக்குலாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறான்னு சண்டை போடுறது, இல்லை செலிபிரிட்டி என்ன பண்ணுறான்னு சண்டை போடுறது, இல்லை பொலிட்டிஷியன் சண்டை போடுறது, இல்லை லாங்குவேஜ் வச்சு சண்டை போடுறது, இதுலலாம் நமக்கு டைம் போயிடுது. நமக்கெல்லாம் வந்து இந்த காடு அழிஞ்சா என்ன, சுற்றி இருக்கிறவங்க மற்றவா அழிஞ்சா நமக்கு என்ன. கிட்டத்தட்ட யூடியூப் கம்யூனிட்டி வந்து மொத்தமாக இப்படி தான் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த எல்லா யூடியூபரும் எடுத்து பேசியிருந்தா, ஒவ்வொரு இன்ஃப்ளூன்சர் சொல்கிற ஒருத்த எடுத்து பேசியிருந்தா கண்டிப்பாக இந்த விஷயம் ஒரு மாஸ் மீடியாவுக்கு ரீச் ஆகிருக்குமா இல்லையா? அங்கே அரெஸ்ட் பண்ண பசங்களை விட்டுருப்பாங்களா இல்லையா? இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து இந்த காடை அழிக்கிறத அப்போயே நிப்பாட்டியிருப்பாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாதி ஃபாரஸ்ட் அழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நியூஸே வந்து 4 நாள் பழைய நியூஸு. நான் சொல்கிறது ஹாட் நியூஸ் கிடையாது. 4 நாளைக்கு முன்னாடி நடந்த நியூஸை நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த 4 நாள் ஏன் தமிழில் யாருமே பேசலை? மேபி நைட்டு 1 மணிக்கு வந்து நான் இந்த வீடியோ பார்த்ததுனால நான் பேசுகிறது எல்லாமே வந்து உளற மாதிரி இருக்கலாம். பட் ஆக்சுவல் சினாரியோ இதுதான். நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரியல. எதை பற்றி அதிகமாக பேசணும், ஒரு சோஷியல் மீடியாவை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எதை ட்ரெண்ட் ஆக்கி இருக்கணும், எதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், எதை சேர்த்துருக்கக்கூடாதுன்ற ஒரு பேசிக் நாலேஜை நம்ம இழந்துட்டோம். கண்டிப்பாக இழந்துட்டோம் தான் சொல்லுவேன். ஏன்னா இல்லைனா 4 நாளாக வந்து இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய அட்டென்ஷனுக்கு போகாமல் இருந்திருக்காது. எந்த ஒரு மீடியாவும் கவர் பண்ணாமல் இப்படி சைலண்டாக வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இப்போவும் நான் அந்த வீடியோவை இவ்வளோ புஷ் பண்ணி பேசுறதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அட்லீஸ்ட் இப்போயாவது இதை ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்களா? யாராவது பெரிய லெவலில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இல்லை பெரிய லெவலில் இருக்கிற ஒரு யூடியூபரோ இதை பற்றி பேச மாட்டாங்களா? எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துடாதா அப்படிங்கிறது தான். ஏன்னா என்ன மாதிரி சின்ன சேனல்லாம் வந்து வீடியோ போடுறதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், இல்லை வீடியோ பண்ணுறதே ஒரு கஷ்டமான விஷயம். இதை தாண்டி அது ஒரு ரீச்சுக்கு போய் அது அங்கேருந்து மேலே இருக்கவனுக்கு போகிறதுக்கு இந்த வீடியோ என் கண்ணில் பட்டு வர்றதுக்கே 4 நாள் ஆயிருக்கு. இது என்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறதுக்கோ இல்லை ஆக்சுவலாக நடந்த ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஒரு சேனல் எடுத்து பேசுறதுக்கோ இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? இந்த காடை மொத்தமாக அழிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த காடை அழிக்கிறதுனால உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து நீ நினைக்கலாம். 100% கரெக்ட். உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுலேருந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு, ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த ஸ்டேட்டில் அதை பண்ணாங்க, நம்ம ஸ்டேட்டில் ஏன் அதை பண்ணக்கூடாது? அவன் தான் 400 ஏக்கர் அழிச்சிருக்கான், நம்ம கூட சேர்த்து ஒரு 500 ஏக்கர் அழிச்சு ஐடி கம்பெனி கட்டிடுவோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிளம்ப ஆரம்பித்தா என்ன பண்ணுவேன்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. இன்றைக்கி வாயை திறக்கலன்னா அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக வாயை திறக்கவும் வாய்ப்பில்லை. என் தாத்தா காலத்துலேயே ஒன்றும் பண்ணல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போக தான் போகிறானுங்க. ஸோ என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி ட்ரெண்டெல்லாம் ஆக்க வேணாம். இது அட்லீஸ்ட் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சருக்கு அதுக்கோ இல்லை பெரிய ஒரு யூடியூபருக்கோ ரீச் ஆகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது போதும். இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இது இருக்கிறதுனால தான் உன்னாலேயும் என்னாலையும் பேசவாது முடியுது. அதை நம்ம பேசக்கூட இல்லை அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா இருக்கிறது வேஸ்ட்டு தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2017 ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த சோஷியல் மீடியா முக்கால்வாசி எல்லாமே பெரிய கார்ப்பரேட் கைஸ்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸை வச்சு தான் போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஷவுட் அவுட் அப்பப்போ வாயை திறந்து பேசினா தான் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வாக ஆகும். இல்லைனா கடைசி வரைக்கும் பேசக்கூட இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் சால்வ்லாம் ஆகாது. ஸோ தேங்க்யூ. நான் சொல்ல வந்ததை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.